வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக கௌரி. முதலில் தலைப்புச் செய்திகள். திமுக தலைவர் கருணாநிதியின் 94வது பிறந்த நாள். அரசியல் தலைவர்கள் வாழ்த்து, தொண்டர்கள் உற்சாகம். கருணாநிதி விரைவில் தொண்டர்களை சந்திப்பார். திமுக எம்பி கனிமொழி தகவல். சென்னை திரும்பினார் டிடிவி தினகரன். கட்சி பணியை தொடர்வேன் என அறிவிப்பு. பிரிவினைவாதிகளுக்கு வந்த ஹவாலா பணம். தில்லி உள்பட 22 இடங்களில் அதிரடி சோதனை. திமுக தலைவர் கருணாநிதியின் 94வது பிறந்த நாளை ஒட்டி கோபாலபுரம் இல்லத்தில் குவியும் பல்வேறு தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். திமுக தலைவர் கருணாநிதியின் 94வது பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, துணைத் தலைவர் ஹமீது அன்சாரி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்பட பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கருணாநிதியின் இல்லம் அமைந்திருக்கும் கோபாலபுரம் பகுதி, அண்ணா அறிவாலயம் அமைந்திருக்கும் தேனாம்பேட்டை பகுதி உள்பட நகரின் பல்வேறு பகுதிகள் திமுக கொடிகள், வண்ண பதாகைகள், வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் உள்பட பல்வேறு தலைவர்கள் கோபாலபுரம் வந்து கருணாநிதிக்கு வாழ்த்து தெரிவித்த வண்ணம் உள்ளனர். தலைவர் கலைஞர் அவர்கள் வாழ்கின்ற போதே வரலாறாக மாறி போனவர்கள். தமிழக சமூகத்தினுடைய 3 நூற்றாண்டுகளுடைய சமுதாய, அரசியல், பொருளாதார வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பரிணாமமாக தன்னை உருவாக்கி கொண்டவர். தமிழகத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் கிடைத்த மிகப்பெரிய வரலாற்று பொக்கிஷம். 60 ஆண்டு காலம் வைர விழா கொண்டாடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய வைர விழாவை உயிரோடு இருந்து பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு உலக அளவில் கலைஞருக்கு தவிர வேறு யாருக்கும் கிடைத்ததில்லை. இதனிடையே திமுக தலைவர் கருணாநிதிக்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அனுப்பி வைத்த வாழ்த்து செய்தியை உதவியாளரை படிக்குமாறு சொல்லி கருணாநிதி கேட்ட காட்சி வெளியாகியுள்ளது. அவரது உதவியாளர் சண்முகநாதன் வாழ்த்து செய்தியை உரக்க படிக்க அதனை கருணாநிதி கேட்டு ரசித்தார். சிறந்த அரசியல் தலைவர், பார்ப்போற்றும் முதல்வராக திகழ்ந்தவர் என்று கருணாநிதியை சோனியா காந்தி அதில் பாராட்டியிருந்தார். திமுக தலைவர் கருணாநிதி நல்ல உடல் நலத்துடன் உள்ளதாகவும் விரைவில் அவர் தொண்டர்களை சந்திக்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும் மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். கருணாநிதியின் பிறந்த நாளை ஒட்டி கோபாலபுரம் இல்லத்திற்கு வந்திருந்த கனிமொழி அவரிடம் ஆசி பெற்றார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் கருணாநிதி நலமுடன் உள்ளதாக குறிப்பிட்டார். மருத்துவர்களின் ஆலோசனைப்படி அவர் தொண்டர்களை விரைவில் சந்திக்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும் கனிமொழி தெரிவித்தார். எல்லாரும் டாக்டர்ஸ் அட்வைஸ் படி எல்லாரும் சந்திக்க முடியாத ஒரு சூழல். அதனால நோய் தொற்று பயம் இருப்பதால எல்லாரையும் சந்திக்க விட முடியல. தேர்தலுக்காக திமுக தலைவர் கருணாநிதியின் வைர விழா நடத்தவில்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். கருணாநிதியின் பிறந்த நாளை ஒட்டி வாழ்த்து தெரிவிக்க சென்னை கோபாலபுரம் இல்லத்திற்கு வந்த அவர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது பேச்சாற்றல், கலை, இலக்கியம் ஆகியவற்றில் கருணாநிதிக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை என புகழாரம் சூட்டினார். அவருடன் இணைந்து பணியாற்றியது பெருமை அளிப்பதாகவும் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். இன்றைக்கு நடக்கிற நிகழ்ச்சி என்பது முக்கியமாக ஜனாதிபதி தேர்தலுக்காகவோ எதிர்கால தேர்தலை பற்றியோ பேசுவதற்காக யாரும் இங்கே வரவில்லை. ஒரே நிகழ்ச்சி தான். 94 ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிற அருமையினர் கலைஞர் அவர்களை வாழ்த்த, அவருடைய வைர விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இந்திய நாடு முழுவதும் இருக்கிற முன்னணி தலைவர்கள் வருகிறார்கள். அண்ணன் கலைஞர் அவர்கள் பிறந்த நாளிலே கலந்து கொள்ள, பாராட்ட, வேறு அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த கூட்டம் இங்கே நடைபெறவில்லை. திமுக தலைவர் கருணாநிதி சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டு 60 ஆண்டுகள் ஆவதை ஒட்டி சென்னை ஒய்எம்சிஏ திடலில் இன்று சிறப்பு பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இதில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். திமுக தலைவர் கருணாநிதி சட்டப்பேரவையில் அடியெடுத்து வைத்து 60 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இதையொட்டி அவரது சட்டப்பேரவை வைர விழாவையும் 94வது பிறந்த நாள் விழாவையும் சேர்த்து பிரம்மாண்டமாக கொண்டாட திமுக முடிவு செய்தது. இதற்காக சிறப்பு பொதுக்கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ஒய்எம்சிஏ திடலில் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறுகிறது. திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலை வகிக்கிறார். சிறப்பு விருந்தினர்களாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, பீகார் முதல்வரும் ஐக்கிய ஜனதா தள தலைவருமான நிதிஷ்குமார், தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபரூக் அப்துல்லா, புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி,
மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலர் சீதாராம் யெச்சூரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் டி ராஜா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் KM காதர் மொய்தீன், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை குழு தலைவர் டெரிக் ஓப்ரைன் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். அரசியல் கட்சி தலைவர்களின் வருகை காரணமாக சென்னை YMCA திடலில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. தலைவர் கலைஞர் அவர்களை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டதே மிகப்பெரிய பெருமை. இவ்வளவு ஒரு பெருமை வேற எந்த தொண்டருக்கும் கிடைக்காது. இந்தியாவிலேயே இவ்வளவு வயது முதிர்ந்த தலைவர், இவ்வளவு செல்வாக்கு பெற்ற தலைவர், இவ்வளவு திறமை உள்ள தலைவர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார். அந்த பெருமை இன்னும் 50 ஆண்டு 100 ஆண்டு காலத்துக்கு எங்களுக்கு நீடிக்கும். அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சி. தமிழகத்தின் மாபெரும் தலைவர்களில் ஒருவரான திமுக தலைவர் மு கருணாநிதி இன்று 94வது வயதில் அடியெடுத்து வைக்கிறார். பிறந்த நாளுடன் சட்டப்பேரவையில் அவருடைய 60 ஆண்டுகளுக்காக இன்று வைர விழாவும் கொண்டாடப்படுகிறது. கலைஞர் 94 இப்போது. எத்தனையோ பட்டங்கள் வந்தாலும் சென்றாலும் தமிழகத்தில் கலைஞர் என்றால் அது திமுக தலைவர் மு கருணாநிதியை மட்டுமே குறிக்கும் என்றென்றும். மிக மிக சாதாரண நிலையிலிருந்து அரசியலில் உச்சத்தை கண்டவர் கருணாநிதி. அரசியல் வாழ்க்கையில் கருணாநிதியை தவிர்த்துவிட்டு தமிழகத்தின் வரலாறு இல்லை என்றே கூறலாம். 94வது வயதில் அடியெடுத்து வைக்கும் கருணாநிதியின் அரசியல் வாழ்க்கைக்கு 80 வயது ஆகிறது. 1957 தொடங்கி 60 ஆண்டுகளாக இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கும் சட்டப்பேரவை உறுப்பினராக வைர விழா காண்கிறார் கருணாநிதி. அரசியல் மட்டுமின்றி கலை, இலக்கியம், எழுத்து, பேச்சு, திரைத்துறை என்று பல துறைகளிலும் முத்திரை பதித்தவர் கருணாநிதி. 1924ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் நாள் திருக்குவளையில் பிறந்த கருணாநிதி 14 வயதிலேயே நீதி கட்சியால் ஈர்க்கப்பட்டு அரசியலுக்கு வந்தார். அன்று முதல் 80 ஆண்டுகளாக அவர் அரசியலில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். உடல்நலக் குறைவு காரணமாக தற்போது அவ்வளவாக பேசாமல் இல்லத்திலேயே இருந்தாலும் இப்போதும் கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பிலும் அவர் சிந்தித்துக் கொண்டுதான் இருப்பார் என்பதில் ஐயமில்லை. 1957 குளித்தலையில் பெற்ற வெற்றி கணக்கு அவர் வாழ்நாள் முழுவதும் அவரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வராக 5 முறை அமர்ந்திருக்கிறார். 55 ஆண்டுகளுக்கும் மேலாக MLA, 2 ஆண்டுகள் பொதுப்பணித்துறை அமைச்சர், 18 ஆண்டுகளுக்கும் மேலாக முதல்வர் என்று சட்டமன்ற வரலாற்றில் கருணாநிதி பெற்றிருப்பது தனித்த இடம். அண்ணா அமைச்சரவையில் போக்குவரத்து மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக கருணாநிதி பொறுப்பு வகித்த காலத்தில்தான் தனியார் வசமிருந்த பேருந்துகள் முதல் முறையாக நாட்டுடைமையாக்கப்பட்டன. இந்தியாவிலேயே முதலாக பேருந்துகள் நாட்டுடைமையாக்கப்பட்டது தமிழகத்தில்தான். இதனால் தான் எண்ணற்ற கிராமங்கள் பேருந்துகளை கண்டன. அண்ணாவின் மறைவுக்கு பிறகு 1969ஆம் ஆண்டில் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றார் கலைஞர் மு கருணாநிதி. 1969 முதல் 1971 வரையிலும் முதல்வராக பொறுப்பு வகித்த கலைஞர் 1971 தேர்தலிலும் பெரு வெற்றி பெற்று மீண்டும் முதல்வரானார். இந்த காலகட்டத்தில் அவருடைய சாதனைகளில் பல நாட்டிலேயே முதல் முறையானவை என்ற பெருமைக்குரியவை. மனிதர்களை மனிதனே இழுத்துச் செல்லும் கை ரிக்ஷாக்கள் ஒழிக்கப்பட்டன. குடிசைகளில் வாழ்வோருக்கு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் நிரந்தர வீடுகள் வழங்கப்பட்டன. கண்ணொளி திட்டம், பிச்சைக்காரர்கள் தொழுநோயாளிகளின் மறுவாழ்வு திட்டம், நில உச்சவரம்பு சட்டம், விவசாய தொழிலாளர்கள் கூலி நிர்ணயம், உயர் படிப்பு வரை இலவச கல்வி, விதவைகள் மறுமண நிதி உதவி, கலப்பு மன தம்பதிகளுக்கு ஊக்கத்தொகை என எண்ணற்ற திட்டங்கள். 1977 அதிமுக வெற்றி பெற்று எம்ஜிஆர் முதல்வரானார். எம்ஜிஆரின் மறைவு வரை எதிர்க்கட்சி தலைவராக தொடர்ந்தார் கருணாநிதி. 13 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு 1989ஆம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றி பெற்று 3வது முறையாக முதல்வரானார் கருணாநிதி. 2 ஆண்டு நீடித்தது இந்த ஆட்சி. சிறு குறு விவசாயிகளின் பாசன மின் மோட்டார்களுக்கு இலவச மின்சாரம், பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உண்டு என்ற சட்டம் கொண்டு வரப்பட்டது. மகளிர் சுய உதவி குழுக்கள் முதன்முறையாக தொடங்கப்பட்டன. அரசு நிறுவன பணியிடங்களில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு வந்தது.
1996ஆம் ஆண்டில் 4வது முறையாக முதல்வர் பொறுப்பேற்றார் கருணாநிதி. நமக்கு நாமே, அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், உழவர் சந்தைகள், பெரியார் நினைவு சமத்துவபுரங்கள், பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடுடன் உள்ளாட்சி தேர்தல், பள்ளி மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ், தனியார் மூலம் சிற்றுந்துகள் இந்த காலத்தில் நிறைவேற்றப்பட்டன. 2006 தேர்தலில் வென்று 5வது முறையாக முதல்வராக பொறுப்பேற்றதும் 1 கிலோ அரிசி 2 ரூபாய், பின்னர் 1 கிலோ அரிசி 1 ரூபாய், இலவச டிவி, இணைப்புடன் கூடிய எரிவாயு அடுப்பு, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக சட்டம், இஸ்லாமியர்களுக்கு 3.5% தனி இடஒதுக்கீடு, அருந்ததியருக்கு 3% உள்ஒதுக்கீடு, கலைஞர் காப்பீட்டு திட்டம், சமச்சீர் கல்வி முறை கொண்டு வரப்பட்டது. இவ்வாறு எத்தனையோ திட்டங்கள் இருக்கின்றன கருணாநிதியை போற்றுவதற்கு. வருந்துவதற்கும் சில விஷயங்கள் இருக்கின்றன. மதுக்கடைகளை திறக்காமலே இருந்திருக்கலாம். காவிரி பிரச்சனையை சிறப்பாக கையாண்டிருக்கலாம். கச்சத்தீவு கைமாறியதை தடுத்திருக்கலாம். 2009 குடும்ப கட்டுகளிலிருந்து விடுபட்டு துணிச்சலாக முடிவெடுத்திருந்தால் இலங்கையில் தமிழின படுகொலை என்ற பேர் அவலத்தை தடுத்திருக்கலாம். இப்படி சில. என்றாலும் தமிழக அரசியலின் தவிர்க்க முடியாத ஆளுமை கலைஞர் கருணாநிதி. 94வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் கலைஞர் 100 ஆண்டு காண்பார், காண வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பும். இந்த எதிர்பார்ப்பையும் அவர் நிறைவேற்றி தர வேண்டும் என்பதே பிறந்த நாள் கொண்டாட்ட விருப்பமும் கூட. தீகார் சிறையிலிருந்து ஜாமீனில் விடுதலையான தினகரன் இன்று சென்னை திரும்பினார். ஆதரவாளர்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். முடக்கப்பட்ட அதிமுக சின்னமான இரட்டை இலையை மீட்க 50 கோடி லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் டிடிவி தினகரன், அவரது நெருங்கிய நண்பர் மல்லிகார்ஜுன ஆகியோர் கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் இவர்கள் இருவர் சார்பாக ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி பூனம் சௌத்ரி ஜாமீன் வழங்க உத்தரவிட்டதை அடுத்து நேற்றிரவு 9:30 மணியளவில் திகார் சிறையிலிருந்து தினகரன் விடுவிக்கப்பட்டார். சிறை வாசலில் 2 எம்பிக்களும் 1 எம்எல்ஏவும் அவரை வரவேற்று அழைத்து சென்றனர். நேற்றிரவு தில்லி விமானம் நிலையம் அருகே உள்ள ஒரு ஓட்டலில் தங்கிய தினகரன் இன்று காலை விமானம் மூலம் சென்னை வந்து சேர்ந்தார். விமான நிலையத்தில் ஏராளமான ஆதரவாளர்கள் குவிந்து அவருக்கு வரவேற்பு அளித்தனர். முன்னதாக சென்னை புறப்படும் முன்பு தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தினகரன் தொடர்ந்து கட்சி பணி ஆற்றுவேன் என குறிப்பிட்டார். என்னை யாரும் கட்சியை விட்டு நீக்கவில்லை, நீக்கும் அதிகாரம் பொதுச் செயலருக்கு மட்டுமே உண்டு எனவும் தினகரன் தெரிவித்தார். தீ விபத்தில் சிக்கி சேதமடைந்த சென்னை சில்க்ஸ் கட்டடத்தை இடிக்கும் பணி இன்று 2வது நாளாக நடந்து வருகிறது. ஜாக் கட்டர் இயந்திரத்தின் உதவியுடன் கட்டடம் இடிக்கப்படும் நிலையில் அக்கம் பக்கத்து குடியிருப்புகளில் விரிசல் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுபற்றி விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். சென்னை தியாகராய நகரில் உள்ள சென்னை சில்க்ஸ் கட்டடம் தீ விபத்தினால் முற்றிலும் பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த கட்டடத்தை இடிக்கும் பணி 2வது நாளாக நவீன தொழில்நுட்ப இயந்திரமான ஜாக் கட்டர் என்ற இயந்திரத்தின் மூலம் இடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதாவது கடந்த 31ஆம் தேதி அதிகாலை 4:30 மணி அளவில் சென்னை சில்க்ஸ் கட்டடம் தீ விபத்தினால் பாதிக்கப்பட்டது. இந்த தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு படையினர் 48 மணி நேரத்திற்கும் அதிகமாக போராடி முற்றிலும் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று இந்த கட்டடத்தை இடிக்கும் பணியானது முதற்கட்டமாக தொடங்கியது. தற்போது இந்த கட்டடத்தின் மேற்கூரையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இரும்பு தகடுகள் காற்றின் அழுத்தம் காரணமாக கீழே விழக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், அதன் காரணமாக பொதுமக்களுக்கோ அல்லது இந்த சென்னை சில்க்ஸ்க்கு அமைந்துள்ள சாலையை ஒட்டியுள்ள பகுதியில் செல்பவர்களுக்கோ வாகன ஓட்டிகளுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் காவல்துறையினர் பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை மேற்கொண்டு உள்ளனர். இந்த பணியில் நடைபெறுவதால் பனல் பார்க்கில் இருந்து தியாகராய நகர் பேருந்து நிலையம் வரை இருக்கக்கூடிய சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் பொதுமக்கள் யாரும் செல்வதற்கு காவல்துறையினால் தடை செய்யப்பட்டுள்ளது. கட்டடத்தை பாதுகாப்பாக இடிக்கும் பணி ஒருபுறம் நடைபெற்று வந்த நிலையில் அந்த கட்டடத்தை சுற்றி இருக்கக்கூடிய கட்டடங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் அந்த கட்டடங்களுக்கு சுற்றி 300 மீட்டர் பரப்பளவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் இந்த தீ விபத்திற்கான காரணங்கள் குறித்தும் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. வணிகர்களின் வர்த்தகம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே அதற்கு விரைந்து இந்த கட்டடத்தை இடித்து தியாகராய பகுதியில் இயல்பு நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும் என வணிகர் சங்கங்கள் தரப்பில் கோரிக்கை விடுத்துள்ளது. எவ்வளவு சீக்கிரம் ஒரு சகஜ நிலையை ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஏற்படுத்தினால்தான் அனைத்து கடைகளும் மூடியிருக்கிறார்கள். நுகர்வோராகிய மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். வியாபாரிகளும் ஒவ்வொரு வியாபாரிகளும் ஒவ்வொரு நாள் வியாபாரமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களும் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது எவ்வளவு சீக்கிரம் இந்த சரியான நிலைமையை கொண்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர வேண்டும்.
எனினும் இந்த தியாகராயனர் பகுதியில் இயல்புநிலை திரும்புவதற்கு இன்னும் 3 நாட்கள் ஆகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் மாரியப்பன். காஷ்மீர் பிரிவினைவாதிகளுக்கு பாகிஸ்தானிலிருந்து ஹவாலா பணம் வந்தது தொடர்பாக தேசிய புலனாய்வு படையினர் இன்று தில்லி, காஷ்மீர் உள்ளிட்ட 22 இடங்களில் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். காஷ்மீரில் பிரிவினைவாதி ஹுரியத் அமைப்பின் தலைவர் சையது அலி கிலானிக்கு பாகிஸ்தான் மற்றும் துபாயிலிருந்து சட்டத்திற்கு புறம்பாக பணம் வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக முதல் கட்ட விசாரணை நடத்திய தேசிய புலனாய்வு படையினர் நேற்று மாலை அதை வழக்காக பதிவு செய்தனர். இந்நிலையில் இன்று அதிகாலை முதல் தேசிய புலனாய்வு படையினர் இன்று காஷ்மீரில் 14 இடங்களிலும் தில்லியில் 8 இடங்களிலும் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். தில்லியில் 8 ஹவாலா முகவர்களின் இருப்பிடங்களிலும், காஷ்மீரில் 2ஆம் கட்ட பிரிவினைவாத தலைவர்களான ராஜா கல்வா, நயீம் கான் போன்றவர்களின் வீடுகளிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த திடீர் சோதனை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே அறிவித்தபடி சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வுகள் கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி முதல் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை நடைபெற்றது. நாடு முழுவதும் சுமார் 16.67 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த தேர்வினை எழுதினர். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து மாணவர்கள் தங்களது பள்ளிகளில் திரண்டிருந்தனர். திட்டமிட்டபடி சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின. சென்னை மண்டலத்தில் 1.78 லட்சம் பேர் தேர்வு எழுதினர். www.cbse.nic.in மற்றும் www.cbseresults.nic.in ஆகிய இணையதளங்களில் இந்த தேர்வு முடிவுகளை காணலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நண்பகல் 12 மணிக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த தேர்வு முடிவுகள் இன்று நேர தாமதமாக வெளியானது. வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடு பற்றி நிரூபிக்க தலைமை தேர்தல் ஆணையம் விடுத்த சவாலை ஏற்றுக்கொண்ட அரசியல் கட்சியினர் அதற்கான சோதனையில் பங்கேற்றுள்ளனர். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் மற்றும் தில்லி மாநகராட்சி தேர்தல்களில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடு செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடு செய்ய முடியும் என்பதை நிரூபித்து காட்டுமாறு அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் சவால் விடுத்தது. தேர்தல் ஆணையம் விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட தேசியவாத காங்கிரஸ் மற்றும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் இன்று அதற்கான சோதனையில் பங்கேற்றுள்ளனர். இன்று காலை 10 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 2 மணி வரை இந்த சோதனை நடைபெறுகிறது. இதற்கென இரு கட்சிகளுக்கும் தனித்தனி அறைகளை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. புழல் சிறையில் மேலும் ஒரு விசாரணை கைதி பலி. 5 மாதத்தில் 9 பேர் உயிரிழப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. டிடிவி தினகரன் தலைமையில் பணியாற்றுவது தொடர்பாக முதல்வர் பழனிசாமி முடிவெடுப்பார் என தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது வெயில் அதிகமாக உள்ள மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் பரிந்துரையின் பேரில் கல்வி நிலையங்களின் விடுமுறையை நீட்டிக்கலாம் என அவர் தெரிவித்தார். டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்தித்தார் டெல்லியில். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்சியில் நான் என்னுடைய பணியை மீண்டும் தொடருவேன், அதாவது எனக்கு எடுக்கிறதுக்கு யாரும் அதிகாரம் இல்லை, பொதுச் செயலாளர் மட்டும் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் கீழே பணியாற்ற உங்களுக்கு விருப்பமா? அந்த கோயம்புத்தூர் மாவட்டம் போத்தனூர் அருகே 4 பேரை கொன்ற ஒற்றை யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்த வனத்துறையினர் அதனை ஆனைமலை காட்டுப்பகுதிக்குள் கொண்டுவிட்டனர். கோயம்புத்தூர் மாவட்டம் போத்தனூர் அருகே வெள்ளலூர் வனப்பகுதிக்கு சென்ற பழனிசாமி என்பவர் ஒற்றை யானை தாக்கியதில் உயிரிழந்தார். 12 வயது சிறுமி உட்பட மேலும் 3 பெண்கள் யானை தாக்கி பலியானார்கள். இதனையடுத்து பெரும் போராட்டத்திற்கு பிறகு 2 முறை மயக்க ஊசி செலுத்தப்பட்டு யானை பிடிக்கப்பட்டது. பிடித்த யானையை வனத்துறையினர் டாப் ஸ்லிப் யானைகள் முகாமுக்கு கொண்டு சென்றனர். இந்நிலையில் அந்த யானை இன்று யானைமலை பகுதிக்கு உள்ள வரக்கழியார் காட்டுப்பகுதிக்குள் விடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே நின்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் மீது மணல் லாரி மோதியதில் 3 பேர் பலியானார்கள். மதுராந்தகத்திலிருந்து செங்கல்பட்டு செல்லும் அரசு பேருந்து மதுராந்தகம் அருகே கள்ளபிரான்புரம் பகுதியில் பழுதாகி நின்றது. பழுதான பேருந்தில் இருந்து பயணிகள் மாற்று பேருந்தில் ஏறுவதற்காக பேருந்தில் காத்திருந்தனர். அப்போது விழுப்புரம் பகுதியிலிருந்து அதிவேகமாக வந்த மணல் லாரி ஒன்று பழுதான பேருந்தின் பின்பக்கம் மோதியது. அதில் திருவண்ணாமலையை சேர்ந்த முதியவர் மாரிமுத்து, சிறுமி இலக்கிய ஆகியோர் அந்த இடத்திலேயே பலியானார்கள்.
பேருந்தில் இருந்த மேலும் 8 பேர் படுகாயமடைந்தனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அவர்கள் சேர்க்கப்பட்ட நிலையில் மதுராந்தகத்தை சேர்ந்த மேரி லலிதா என்பவர் பலியானார். படாளம் காவல்துறையினர் தப்பியோடிய மணல் லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். சென்னை புழல் மத்திய சிறையில் மேலும் ஒரு விசாரணை கைதி பலியான நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அக்பர் திருட்டு வழக்குக்காக கடந்த 2015ஆம் ஆண்டு வியாசர்பாடி காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். புழல் சிறையில் விசாரணை கைதியாக இருந்த அக்பருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதாக கூறி சிறைத்துறை ஊழியர்கள் அவரை ஆம்புலன்ஸ் மூலம் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் வழியிலேயே அக்பர் மரணமடைந்தார். சுவாதி கொலை வழக்கில் கைதில் சிக்கிய ராம்குமார், ஆசிரியை நிவேதிதா கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட இளையராஜா, இரட்டை கொலை வழக்கில் பிடிபட்ட செந்தில்குமார் உள்ளிட்ட சென்னை புழல் மத்திய சிறையில் கடந்த 5 மாதங்களில் மட்டும் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். புழல் சிறையில் தொடரும் மர்ம மரணங்கள் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கால்நடை வாரச்சந்தையில் கால்நடைகளை விற்க தடை விதித்த மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். மாடுகளை இறைச்சிக்காக விற்க மத்திய அரசு விதித்த தடையால் ஈரோடு மாவட்டம் மொடச்சூர் கால்நடை வாரச்சந்தையில் கடந்த 2 வாரங்களாக மாடு விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கவலை அடைந்துள்ள விவசாயிகள் சங்கத்தினர் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரில் உள்ள அருள்மிகு ஆதிநாதர் கோவிலில் நடைபெற்ற கருட சேவை நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். ஆழ்வார் திருநகரில் அமைந்துள்ள இந்த கோவிலில் பிரம்மோற்சவ விழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான நம்மாழ்வார் மங்களாசாசன வைபவம் நேற்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போது கண்ணினுன் சிறுதாம்பு ஆபரண மாலை அணிந்தபடி நம்மாழ்வார் பந்தல் மண்டபத்தில் எழுந்தருளினார். இதனையடுத்து மாலையில் நடைபெற்ற 9 கருட சேவை நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஜீயர் சுவாமிகள் மற்றும் ஆச்சாரிய பெருமக்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது. மேலும் பக்தர்களின் பஜனை பாடல்கள் நிகழ்ச்சியும் நடைபெற்றன. நம்மாழ்வாரையே தனக்கு தெய்வமாக கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார், அவரும் திருக்கோளூர் அவதார ஸ்தலம், அங்கிருந்து எழுந்தருளுகிறார். அவரும் நம்மாழ்வாரோடு ஆச்சரியமாக தர்மாதி பீடம் என்னும்படியான யானை தந்தத்தினால் செய்யப்பட்டு இருக்கும்படியான உயர்ந்த ஆசனம் அதில் எழுந்தருளுகிறார். இந்த திருவிசாகத்திலே இன்று நவதிருப்பதி எம்பெருமான்களும் ஆழ்வார் திருநகரி எழுந்தருளி அந்த எம்பெருமான்களை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுவது என்பது சிறந்ததான ஒரு வைபவம். எவ்வளவு பார்த்தாலும் தெவிட்டாத அனுபவம். சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் இலங்கை தென்னாப்பிரிக்கா அணி இன்று மோதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். விண்வெளியில் உலவும் பன்னாட்டு விண்வெளி நிலையத்திலிருந்து ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் நாடுகளைச் சேர்ந்த 2 வீரர்கள் பூமிக்கு திரும்பினர். பூமியிலிருந்து 250 மைல் உயரத்தில் பன்னாட்டு விண்வெளி நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து ஒலெக் நோக்விஸ்கி என்ற ரஷ்ய வீரரும் தாமஸ் பெஸ்குயே என்ற பிரான்ஸ் நாட்டு வீரரும் பூமிக்கு திரும்ப திட்டமிட்டனர். சிறிய ரக சோயஸ் கேப்சூல் விண்கலத்தில் இவர்களை ஏற்றி விண்வெளி நிலைய வீரர்கள் வழி அனுப்பி வைத்தனர். 2 வீரர்களும் ஏறியிருந்த சிறு விண்கலம் கசாகிஸ்தான் நாட்டின் கரகண்டா பகுதியில் தரையிறங்கியது. வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பிய 2 வீரர்களுக்கும் சிறப்பான வரவேற்பு தரப்பட்டது. விண்கலம் தரையில் இறங்கிய போது குலுங்கியது. கார் விபத்து ஏற்பட்டதைப் போல உணர்ந்தேன் என பிரான்ஸ் வீரர் தாமஸ் பெஸ்குயே தனது அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் இலங்கை அணியுடன் தென்னாப்பிரிக்கா அணி மோதுகிறது. பிரிட்டனில் நடைபெற்று வரும் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று ஏபி டிவிலியர்ஸ் தலைமையிலான தென்னாப்பிரிக்கா அணியுடன் தரங்கா தலைமையிலான இலங்கை அணி மோதுகிறது. இலங்கை
கேப்டன் மேத்யூஸ் காயம் காரணமாக இன்றைய போட்டியில் பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து தரங்கா தலைமையில் இந்த அணி களமிறங்க உள்ளது. லண்டனில் உள்ள கெனிங்டன் ஓவல் திடலில் இந்திய நேரப்படி பிற்பகல் 3 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான போட்டித் தொடரை 5-0 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்க அணி வென்றதுடன் மிகவும் பலம் வாய்ந்த அணியாக திகழ்வதால் இலங்கைக்கு கடும் சவால் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமுக தலைவர் கருணாநிதியின் 94வது பிறந்த நாள். அரசியல் தலைவர்கள் வாழ்த்து, தொண்டர்கள் உற்சாகம். கருணாநிதி விரைவில் தொண்டர்களை சந்திப்பார். திமுக எம்பி கனிமொழி தகவல். சென்னை திரும்பினார் டிடிவி தினகரன். கட்சி பணியை தொடர்வேன் என அறிவிப்பு. பிரிவினைவாதிகளுக்கு வந்த ஹவாலா பணம். தில்லி உள்பட 22 இடங்களில் அதிரடி சோதனை. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.